செந்தூரா சார் இது. வருஷம் சார் எத்தனை வருஷம்? 4 வயசு ஆகுது சார். 4 வயசா? போன வருஷம் எவ்வளோ சார் காய்ச்சிருக்கேன் சுமாரா? போன வருஷம் இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100-120 கிலோ சார். ஒரு கிலோக்கு வந்து 4 காய் நிற்கும் சார். 4-5 தான் சார் நிற்கும். வெயிட் நல்லா வரும் சார். சைஸ் நல்லா பெருசாக வரும் சார். இல்லை இப்போ இந்த மரத்தில் இந்த வருஷம் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க சுமாரா? இதில் வந்து எப்படியும் ஒரு 100-120 கிலோ வரைக்கும் எதிர்ப்போம். 120 கிலோ. அது 120னா 500 காய் இருக்கும். 500-600 காய் சார். ஓகே. 4 வருஷம் மரத்தில் இது. 4 வருஷம் மரம் சார். ஓகே. இதுக்கு என்ன சத்துனா என்ன சார் கொடுப்பீங்க கீழே வேருக்கு? இதுக்கு சத்து வந்து எதுவுமே கிடையாது சார். நம்மளுக்கு இந்த ஆடு மாடு வந்து பில்லு சாப்பிட்டு அந்த சாணி போட்டு போதுவாங்க, அதுதான் சார். நம்ம பஞ்சகாவிய வண்டி ஒரு டோஸ் மேலே கொடுப்போம் சார். எப்போ கொடுப்பீங்க சார் அது? இது காய் வந்து இன்னும் நல்ல சைஸ், இந்த சைஸ் வரும்போது கொடுப்போம் சார். எல்லாத்துலேயும் இது மாதிரி வரும்போது அது காய் விடுறப்போ நீங்கள் டோஸ் கொடுக்கணும். ஆமாம் சார். காய் நல்லா பெருசாகி விழாத இருக்கிறதுக்கோசம் கொடுப்போம் சார். கலர் வந்து நல்ல சைனிங்காக வரும் சார். ஓகே. பஞ்சகாவியத்தை வேறு என்ன கொடுக்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை சார். ஓகே. இப்போ இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த செல் அடித்த மாதிரி இருக்குது, அது என்ன அது? அது வந்து நல்லது தான் சார். அது நன்மை செய்யும் பூச்சி நல்லா இருக்கும் சார். அதெல்லாம் ரெண்டாவது வந்து அந்த பச்சையத்தை வந்து காக்கும் சார். வேற எதுவும் டிஸ்டர்ப் கிடையாது சார். அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் அந்த தொந்தரவு. அந்த செல் அடிக்கிறதுனால காய் குறையுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை மரத்துக்கு பாதிப்பு வருமா? அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை சார். ஓகே.